Yo, sorry sir. என்ன உலக சார்? தெரியல சார். புருஷா பாடி. ஒன்றும் புரியல சார். என்னையா உலக? சூசைட் நோட் எதாவது சார்? சூசைட் நோட் மார்க்கே. ஏதாவது கிடைச்சதா? சரி இல்லை சரி பாடி ஷாக் அடிச்சு என்ன அது? சார் அது கேமரா தான் இருக்கு சார். ஆமாம் சார் கேமரா தான் சார். ரொம்ப பழைய மாதிரி இதுக்கு ஏதாவது ஷூட் பண்ணுங்க. இதில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்காப்பா? ஒன்று மூஞ்சில கம்ப்ளீட்டா நீ எவ்வளோ எச்ச அது குக்கி ட்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்குன்னு புரியல. என்னமோ அந்த கவுன்சிலர் சஜஸ்ட் பண்ணுது புது தெரபிஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே. God, I just hope this works. Here we go. Question number 1. How do you feel when you think of him? How do I feel when I think of Prashanth? I feel like shit. Yeah, totally. நான் இப்படி போகணும்னு நினைக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் சந்தேகம், எடுத்தாலும் ஒரு 10 கேள்வி. எதுக்கு அவன் யாரும் இல்லை, லேட்டாக எங்கே சுற்றுறா, லைஃபே ஒரு டார்ச்சர் மாதிரி இருக்குங்க கூட. டிவி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டிமாண்டிங்காக தெரியுமா? இட்ஸ் நோ ஜோக். இட்ஸ் டேக்கன் மீ 6 years. இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவே இல்லை. ஓகே, என் பேர் ராதிகா கிருஷ்ணன். நான் டிவியில் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக இருக்கேன். இட்ஸ் டேக்கன் மீ 6 years to get here. Usually takes most people a lot longer. So it's not easy being a woman in a male-infested world. I have to work with them இல்லையா? ஸோ பிரசாந்த் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். பட் என்னமோ நான் தான் எல்லா ப்ராம்ஸ்க்கான மாதிரி பேசுகிறான். I'm just being friendly with everyone. It's part of my job. But if someone chooses to misbehave with me, அது ஏன் தப்பா? How is that even fair? I just feel so victimized. Hi, my name is Prashanth. Nice to meet you. This is my little space where I do all my stuff. பெருசாக எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு. ஆனால் இதாங்க நம்ம ஸ்பாட்டு. கொஞ்ச நாளாக இங்கே தான் எல்லாமே, நான் மட்டும் தனியாக. இப்போது வாங்க. இந்த கேமரா Panasonic S300 1995 மாடல். நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வாங்கின கேமரா. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கொடைக்கானல் ட்ரிப்பில் ஃபுல்லாக நான் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹார்ஸ் ரைடிங், பெடல் போட்டிங், ரோஸ் கார்டன், அப்புறம் லேக். நிறைய குட் மெமரிஸ் இருந்துச்சு. இப்போது என் லைஃபோட ஒர்ஸ்ட் ஃபேஸ் அந்த கேமராவில் கேப்சர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குங்க. But here we are. Question 4 video log number 1. என்னன்னு பார்ப்போம். How do you feel when you think of her? I feel like a loser. சொல்லிருப்பாளே ராதிகா, அவ ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப கெட்டவன், பசங்க பார்வையில் தான் தப்பு, ஷீ இஸ் இன்னசென்ட், டீசென்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி. ஏன் நாங்கள் ஃப்ரெண்ட்லியா இல்லையா? சொல்லியிருப்பா. நீங்களும் நம்பியிருப்பீங்க எல்லார் மாதிரி.
நீங்கள் வேணால் எனக்கு கெட்டவன்னு கூட நினச்சிக்கோங்க. பட் ஆனால் லூஸ் இல்லை. நானும் உங்களை மாதிரி தான் அவளை ரொம்ப நம்பினேன். ஆனால் அவள் நல்லா வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷீ இஸ் நாட் இன்னசென்ட்ங்க. ஐயோ, அவள் ஆடுற கேமை ப்ரூவ் பண்ண முடியல தானே செம்ம காண்டாக இருக்கு. 3 விஷயங்க, 3 விஷயம் மறைக்க முடியாது. சூரியன், நிலா, உண்மை. அது உதிக்கும் போது ஓடி ஒளிரவன் நானா இருக்க மாட்டேன். Hey, it's been a crazy day, crazy night actually. But என்னோட ஒர்க் டைமிங்ஸ் அப்படிதான். ஒரு புது ரியாலிட்டி ஷோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு பிக் பாஸும் ஃபியர் ஃபேக்டர் கலந்த மாதிரி வேற லெவல் ரியாலிட்டி ஷோ. சூப்பர் பம்ப்ட் அபவுட் இட். பட் ஃபுல் நைட் போவோம் ஷூட்டிங். ஸோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களை தான் ஆளே பார்க்க முடியலம்மா. சரியா சாப்பிடலையம்மா, இழைச்சி போயிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, சரியா தூக்கம் இல்லை. அதான் சரி, நீங்கள் இந்த ஹாலும் அப்புறம் கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணுங்க. சரிங்கம்மா. சார் எப்படிம்மா இருக்காங்க? சாரா இருக்காரு. சார் சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Total 6 questions from the counselor. Question 2. What does love mean to you? Love means mutual respect, understanding, admiration. That's love. Number எல்லாருமே unique personalities, different thought processes, different opinions, different beliefs. ஆனால் அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் ஏன்னா லவ் என்னென்னமோ எதிர்பார்த்தேன். பட் என்ன நான் சொன்னா தெரியுமா, ராதிகா, I love your free spiritualness. You will protect your individuality. I love your passion. அப்புறம் அவரோட ஃபேமஸ் லைன், பாரதி கண்ட புதுமை பெண். எல்லாத்தையும் நம்பி வந்த பாரு, என்னதான் சொல்லணும். ஹாய், என்ன கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? என் லைஃப் அதே மாதிரி தாங்க. இந்த கேமராவில் தான் ஒரே பிரச்சனை, லோ ரெசல்யூஷன் அண்ட் நேரோ பிக்சர். கவுன்சிலர் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமரா சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அவங்ககிட்ட வீடியோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷி டென்ட் வாண்ட் அஸ் டு ப்ளே பேக் அவர் ஓன் வீடியோஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் அவள் வீடியோஸ் நான் பார்த்துட்டு என் தாட் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகலாம்ல, ஆர் வைஸ் வர்ஸா. அதான் 6 கேள்விகள், 6 உண்மையான பதில்கள், மொத்தம் 12 வீடியோ லாக்ஸ் தான். கவுன்சிலர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்களாமா. ஏதோ ரேடிக்கல் சைக்கோ தெரப்பியும் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணால் எங்கள் மேரேஜை சேவ் பண்ணுறதுக்காக சரி ஓகே ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். மற்றபடி எனக்கு எதுவும் இந்த தெரப்பிலலாம், ஏன்னா இந்த தெரப்பிலாம் உண்மை சொன்னால் மட்டும்தாங்க ஒர்க் ஆகும். உண்மை மட்டுமே. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கொஸ்டின் ஃபார் வீடியோ லாக் 2 என்னன்னு பார்ப்போம். What does love mean to you? லவ்னாலே சாக்ரிஃபைஸ் தாங்க. ஃபாலிங் இன் லவ்னு ஏன் சொல்கிறோம்? விழணுங்க, கீழே விழணும். அவளுக்கு நம்ம முக்கியம், நமக்கு அவள் முக்கியம்னு மதிக்கணும். சாக்ரிஃபைஸ் அதானுங்க லவ். இல்லை நான் தனியாகவே இருந்து தொலைலாம்ல. சாரி தப்பாக நினைக்க வேணாம். பட் இட்ஸ் ஸோ சிம்பிள்ங்க. சாக்ரிஃபைஸ். வெங்கடேஸ்வரோட 4 வருஷம் ஈஸி முடிச்சுட்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் விப்ரோ ஜாயின் பண்ணி 2 வருஷம், பெங்களூரில் 3 வருஷம், சென்னையில் மாங்குன்னு கோடிங் செஞ்சு
ஓவர் டைம்லாம் வாங்கி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் தாண்டி ஃபைனலி இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் 5% இன்க்ரிமெண்ட். இட் வாஸ் நாட் அன் ஈஸி ஜேர்னிங்க. 6 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வந்தது. டெக்ஸஸ், சின்சினாட்டி, ஏன் போன மாதம் யூகே. வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ராதிகா இங்கே ஒர்க்கில் பிஸியாக இருந்ததால், அவளால் என் கூட வர முடியாதுன்றதால விட்டேன். நானும் எல்லோரும் மாதிரி தான் அம்மா அப்பாவை கூட வச்சுக்கணும், அவங்கள கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆஸ் ஆல்வேஸ். ஆனால் ராதிகா நம்ம அண்ணா நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கலாம், ஸ்டூடியோக்கு பக்கமாக இருக்கும், ப்ரைவசி இருக்கும், அது இதுன்னு சொல்லி அதையும் செஞ்சேன். அம்மா அப்பா போரூரில் விட்டுட்டு இப்போது இவ கூட இங்கே டென்ட்டில். நான் ஒன்றும் பெருமையாக பேசிக்கலைங்க. என் ரிலேஷன்ஷிப்காக, அவளுக்காக, என் லவ்வுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். சாக்ரிஃபைஸ். Is it wrong to expect the same from her? உண்மையாக சொன்னேன். Here we are. Tape 3, last tape of the week. Halfway there. So, Prashanth definition of love கேட்டு செம்ம இம்ப்ரெஸ்டா. சாக்ரிஃபைஸ், கருணை, தியாகம் தான் உன்னை உயிர்த்தும். அப்படியே வாங்கிட்டீங்களா? சாரி about this. இன்னைக்கு ஈவினிங் ஒரு இம்பார்ட்டன்ட் சோஷியல் இவெண்ட் லைக் இன்டர்னல் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன். சூப்பர் எக்ஸைட்டட். ரிட்டர்ன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும், அதுதான் இப்போவே வீடியோவில் முடிச்சிடலாம்னு. 1 sec. Sorry, next question. Do you remember why you married him? I married him because he was different from the men in my line of work. See, media industry la ellarume romba favor driven. You know, they're just full of fake smiles, cheap suits, loud makeup. I mean, don't get me wrong, I love my job, but inge genuine feelings ka edume illa. So, அந்த டைமில் தான் நான் பிரசாந்த் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமாக மீட் பண்ணேன். He seemed very different, very down to earth, ரொம்ப encouraging, open-minded, but he just had the appearance of someone different. Sir, வேற level different. Oh shit. I have to go, guys. Talk about shit. Bye. கொஞ்சம் ஒர்க் டென்ஷன். இவ வேற வெளில கிளம்பிட்டா. போகிற வேகத்தை பார்த்தா காலையில் வரைக்கும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். தெரியும் நான் எப்படி அவளை அசகமிச்சு ஏமாத்திட்டேன்னு சொல்லியிருப்பாள். அதுவும் தெரியும், புதுசு இல்லைங்க, பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரிங்க, சமாதானம் இருக்கேன். Do you remember why you married? Spelling mistake. Just like this whole thing, big mistake. Simply சொல்லணும்னா, she was the most attractive girl to walk into my life at the time. Come on. அவளை பார்த்துருப்பீங்க, சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி எந்த ஹீரோ பார்த்தாலும் வாங்கியிருப்பான். நான் எங்க. ஆனா அங்கதானே வச்சிருக்க ஆண்டவன். ஃபேக்ட்டுங்க. பாத்தீங்கன்னா அவ ஒர்க் பண்ற இடத்துல ஃபுல்லா இன்டீசன்ட் கேரக்டர்ஸ். எப்ப பார்த்தாலும் பார்ட்டி, தண்ணி, கூத்து, பொண்ணுங்கிட்ட இன்டீசன்ட் ஃபேவர்ஸ் வாங்குறது. கேர்ள்ஸ் கேரக்டர் ஸ்கர்ட்டை விட சின்னது. இதில் ட்ரக்ஸ் வேற. நல்ல எங்கேருந்து வரும்? ராதிகாக்கா ஒரு டீசெண்டான ஃப்ரெண்டு கூட இல்லைங்க. ஆனால் இவ ரொம்ப டிட்டர்மைண்டாக, ஃபோக்கஸ்டாக தெரிஞ்சா. ஆரம்பத்தில்
I will make a name for myself in this world of men. I basically liked it. And that's why I married her. இவளை இந்த மோசமான கும்பல்லேருந்து காப்பாற்றணும், ஒரு நல்ல லெவலுக்கு புஷ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்னால ஒரு குட்வில்ல தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இவளுக்கு வேற பிளான்ல இருந்தது. நல்லா மாட்டினால ஒரு லூசுன்னு. என்னதான் காப்பாற்றணும். Hey, what's up? Spend my weekend. But I'm glad to be back. Oh, by the way, guess who won the Best Production Lead Award? Me. From the Vice President himself. Oh, he's such an amazing guy. Chance illa. Adukapro we had performances, stand-ups, dance. You just have to be there. It was amazing. But ipo 2 days break kodutanga, which we really need. So about the last question, na yoshi paatha. Prashanth enna sollirpana, why he married me. நான் ஒரு சிண்ட்ரெல்லா, அவனை ஒரு ஹேண்ட்ஸம் பிரின்ஸ் சார்மிங் மாதிரி என்னை காப்பாற்ற வந்தான். அப்படியே ஒரு கதை விட்டுருப்பானே, கரெக்டா? தெரியும், ஆல் bullshit. His life was dull as hell. He had like zero social life. ஒரு 3 useless friends. வீக்கெண்ட்னா வீட்டில் பியர் வாங்கி அடிச்சுட்டு இந்த லிட்டில் ஹட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு கிரிக்கெட் பற்றி பேசிட்டே இருப்பாங்க. That was his life. அவங்க கேங்கில் கேர்ள்ஸே இல்லை. காலேஜ், ஸ்கூல், பிலீவ் இட், கேங் இட் சீன்ஸ். நான் வந்த பிறகு தான் அவன லைஃப்பில் கொஞ்சம் கலரே வந்தது. I mean, his family looks at me like I'm some kind of goddess. Just imagine. I give you everything, Prashanth. I saved you from drowning in your own meaningless existence. You're welcome. Okay, let's look at the next question. When did it all go wrong? Starting la konja naliki nalla pora mari da irundichu. He liked hanging out with my friends. We used to go for a lot of parties, movies, restaurants. Sex was okay. I mean, he was no Stalin, but only kind. It was all good till we got here. எனக்கு ஃபேமிலியோடு இருந்தால் ரொம்ப ஆசை. அம்மா அப்பா சின்ன வயசுலேயே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ ஐ வாஸ் இன் போர்டிங் ஸ்கூல்ஸ் ஆல் மை லைஃப். ஐ லவ்ட் ஸ்டேயிங் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். பட் பிரசாந்தா இல்லை நம்ம தனியாக வீடு எடுக்கலாம், வில் கெட் ப்ரைவசி, இட் பி குட் ஃபார் அஸ்ன்னு இங்கே டிசைட் பண்ணேன். இங்கே வந்த உடனே his true colors just came pouring out. அப்படியே ஆத்திரம், his behavior towards me completely changed. Man, that guy has some real issues. You know what happened once? எங்கள் ஸ்டூடியோவில் ஒரு பார்ட்டி, ஓகே, பிரசாந்த் கூட இருந்தா. A friend முகேஷ்னு, he's a really nice guy. He's a set designer. அப்போ நான் கேஷுவலாக கமெண்ட் பண்ணா, Prashanth, your wife is so gorgeous, you're a really lucky man. Just couldn't take it. அவன் யாரு, how are you okay with such indecent behavior ன்னு டார்ச்சர் பண்ணிட்டா. I mean, it was just a friendly comment. இது கூட கரெக்டாக எடுத்துக்க முடியலன்னா, I mean, like, how shallow are you? What the fuck up, dude? Hi, I'm back. அப்பா நினைக்காதீங்க, என்னடா இன்டீசெண்டாக பாத்ரூமில் படம் பிடிக்கிறான்ட்டு 2 ஃபேஸ் இல்லை எனக்கு. அதான் பாத்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் கிச்சனில் தான் பவர். ப்ளஸ் மாஸ்டர் நம்ம இல்லையா, ஸோ அதான் இங்கே. ஏன்னா நான் இங்கே தான் நிறைய யோசிப்பேன். அலோன் டைம், நியூஸ் பேப்பர் ரீடிங், மியூசிக், நிறைய இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் இங்கே தான். ப்ளஸ் பாத்ரூமில் எப்போவுமே பாருங்கள், லைட்டிங்லாம் சும்மா பிரைட்டாக இந்த
பொண்ணுங்க செல்ஃபிஷ் மாதிரி ஹால் பாத்ரூம் சொல்லி. Question 4. When did it all go wrong? தப்பா போறதுக்கு என்ன இருக்கு? ஹார்மமே தப்பால இருக்கு. சார், கல்யாணம் பண்றது எதுக்கு? ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃபை ஷேர் பண்ணி ஒரு காமன் கோல் நோக்கி போறதுக்கு இல்லையா? கரெக்டு. ஆனா இவளுக்கு தான் இந்த மாதிரி பிளானே இல்லையே. She just wanted to lead her own life. சும்மா கும்பலோட கூத்தடிச்சுட்டு ஸ்டூடியோ பார்ட்டி தண்ணின்னு இதாங்க அவள் பிளானே. இதில் ஒரு வண்டி போய் வேற. ஸோ போன வாரம் கூட காலைல 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான். கேட்டால் ஷூட்டிங் என்ன. யூஸ்வலாக நான் மெசேஜஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறேன், அந்த கேவலமான பழக்கம் இல்லை. ஆனால் டவுட்டுன்னு வந்தால் கரெக்டாக பிடிப்பேன். பிடிச்சேன், எடுத்து பார்த்தேன். வேற என்ன, ஏதோ டிஜேயோட பர்த்டே பார்ட்டியா, நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி தண்ணி அதே கூத்து. நான் என்ன எதுவும் கூட கேட்கறது இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரியல் கேரக்டர் புரிஞ்சுது. You know what is the truth? She likes male attention again. She seeks it. So, she wants it. புரியுதுங்களா? அவள் பேசுறது, ட்ரெஸ் பண்ணுற விதம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே பசங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்க மனசில் தப்பான ஐடியாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். சும்மா தூண்டி விடுவா. அப்போ நட பாவனை. சப்போஸ் பசங்க ரியாக்ட் பண்ணி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சி இந்த பசங்க எப்போவுமே இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா? க்ரோ அப் டூட், க்ரோ அப் டூட். தெரியும் உன்னை பற்றியெல்லாம் லட்டி போக்கட். ஏன் உங்கள் ஒர்க்கில் மற்ற லேடிஸ்க்குலாம் இந்த பிரச்சனை இருக்கா என்ன? இல்லையே. அவன் என்ன பார்க்குறான், இவன் என்ன பார்க்குறான்னு. ஆனால் உனக்கு இது வேணும். அந்த பார்ட்டியில் கூட அவன் பேர் என்ன? முகேஷ். ஏ நைஸ் ஆஸ் ரேக்ஸ், நைஸ் ஆஸ். நல்ல ஃபேமிலியில் வந்த எந்த பொண்ணுக்கும் இந்த கமெண்ட்டை ஏற்றுக்க முடியாதுங்க. ஆனால் இவன், ஹே ஃபைனலி யூ நோட்டிஸ்ட் இட் முக்ஸ். என்னடி முக்குற? நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன், என்ன நடக்குதுங்க? ஒன்றா லைஃப்பை லீட் பண்ணணும், குடும்பத்தை நடத்தணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். இந்த மாதிரி பிளானே இல்லைங்க அவளுக்கு. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு யோசிக்கிறீங்களா? சொசைட்டிக்காக, ஜஸ்ட் சோஷியல் பெனிஃபிட்ஸ். நான் ஒரு கவர் தானே, சும்மா. Welcome back, ladies and gentlemen. It's been a crazy week. இந்த ரெண்டு கண்டெஸ்டன்ஸ்குள்ளே நடக்கிற போரில் யார் ஜெயிக்கிறாங்க தெரிஞ்சுக்க எல்லா வியூவர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு தி ஷோ. மணிகண்டன் ஃபைனான்ஸ் வழங்கும் Who Killed Malika? என்ன ஆச்சுங்களுக்கு யோசிக்கிறீங்களா? Don't worry. I haven't lost my mind yet. Thanks to this reality show, super busy போயிட்டு இருக்கு ஷூட்டிங். பட் எங்கள் ஹோஸ்டா she's terrible. பட் வீட்டில் இவங்க கொடுக்குற டார்ச்சருக்கு ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறது மேல். சரி, செகண்ட் லாஸ்ட் கொஸ்டின். Do you believe you're a good person? See, நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை. ஓகே, I have my baggage. என்னோட வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் சில பேரை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட இன்டென்ஷன்ஸ் எப்போவே தப்பாக இருந்ததில்லை. I've always wished well. I've never wanted to hurt anyone. எல்லாருக்கும், including Prashanth. Actually, especially when it comes to Prashanth. But அவனுக்கு புரியவே இல்லை. He just looks at me like I'm some kind of enemy. Everything I say or do, he thinks there's some sulchi behind it. ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள லோன பே மாதிரி கத்துறான். And the words he uses sometimes கேவலமா, like I'm some kind of slut. So சில விஷயம் அவன்கிட்ட சொல்லாமே இருக்கிறதே பெட்டர். ஏன்னா அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள I'm not lying. I'm just trying to avoid disaster here. Anyway,
எங்களோட 5th year anniversary-க்கு என் பாஸ் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. So sweet of him. I'm really excited. But பிரசாந்த் வருவான சொல்லியிருக்கா, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. நான் எப்பவுமே என் குரூப் பார்ட்டிஸ்க்கு அவள் இன்வைட் பண்ணுவேன், அவன் தான் வரமாட்டா. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சறுக்கடிச்சுட்டே இருப்பாள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை மைண்டே பாய்சன் பண்ணியிருப்பாங்க. வேஸ்ட் கொடுத்துச்சு. I really need this party. I just hope he doesn't create any drama. Next day அவன் கூட private anniversary dinner வேறு. அது useless formality from this counselor. அது வரைக்கும் work is the only thing that sort of keeps me normal. எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? They asked me to host the show, the reality show. நான் தான் அம்மாத்திங்கன்னா அது இவனை வச்சுக்கிட்டு. They all think I'm too good for him. இருக்கணும் கூட. But does that make me a bad person? Hi. சொல்ல 3 மீட்டிங் இந்த ப்ரெசன்டேஷன் ஈவினிங் அப்ரைசல் வேறு. ஒரு வழி பண்ணிட்டானுங்க. ஹைக் எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். சும்மா இல்லைங்க ஐடி ஜாப்ன்றது. மண்டே டு ஃப்ரைடே 9 to 9. இதில் ப்ராஜெக்ட் டிலே ஆச்சுன்னா நைட்டு 10-11 ஆகிடும். அடித்து பிடிச்சி மேலே வரதுக்குள்ளே வச்சு செஞ்சுருவானுங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் தாங்க, நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம செய்யணும். எங்கள் அப்பா மாதிரி எப்பவுமே சொல்லுவார், உழைக்கணும், காசு சம்பாதிக்கணும், நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்கணும். சிம்பிள் கான்செப்ட் இல்லை? நல்ல மனுஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். Do you believe you're a good person? Coincidence நோட் பண்ணிங்களா? இப்போ நம்ம பேசுகிற மேட்ரு அப்படியே ஆர்கானிக்காக ஆன்சர் பண்ண முடியாச்சுல்ல. அஃப்கோர்ஸ் ஐ டோட்லி பிலீவ் தட் ஐம் அ குட் பர்சன் வித் கிரேட் வேல்யூஸ் அண்ட் பக்கா கேரக்டருங்க. இப்போட ராதிகாவோட பாஸ் கொலீக்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ரீ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு போகிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஐயோ, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை கண்டாலே சரி கூப்பிட்ருக்காங்களே அப்படின்ற ஒரு மரியாதைக்காக சரி வரேன்னு சொல்லியிருக்கேன். அவளுக்காகவும் தான் எல்லாம் ஓகேன்ற மாதிரி போய் அங்கே நிற்கணும். அங்கே போயிட்டு என்ன கடுப்பேத்தாமல் இருந்தால் சரி. நல்ல வேலை என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பாட்டு ஓரமாக நின்று சரக்கு அடிச்சுட்டு அவள் அங்கே பேயாட்டம் ஆடிட்டுருப்பா. இதில் காமெடி என்னென்னா, நெக்ஸ்ட் டே ஆனிவர்சரி டின்னர் வேறு அவள் கூட தனியாக. காஞ்சரிங் 2 பார்த்துடலாம், அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சான். ட்ரை பண்ணிக்கோங்க எனக்காக. என்ன somewhere I knew it. Deep too cheap are போவே தோணுச்சு. should have left him there. எல்லாருமே சொன்னாங்க, it's possible escape such a thing. I shouldn't have invited him to the party. நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன் வரமாட்டேன்னு. பட் உடம்பா ஃபுல்லாக ஈகோ. ஓசியில் சரக்கடிக்கும்னு அது கூட அடமானம் வச்சுட்டு வரலாம். கூட அந்த 2 பொறுக்கி பசங்க வேற உட்காந்து சிவ ஸ்பாட்ல ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. அல்பா மாதிரி ஃபுல்லாக தண்ணி. தெரியும் பிரச்சனை ஆயிடும் தெரியும். should have left then and there. எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தா, சிரிச்சுட்டு பேசிட்டே இருந்தா. ஒரு கேஷுவல் கமெண்ட்காக அவனை பண்ண ட்ராமா. என் ஃப்ரெண்ட் சிம்பிளாக கேட்டான், உங்கள் கேங்கில் கேர்ள்ஸ் யாருமே வரலையான்னு. ஸோ நான் சொன்னேன், உங்கள் கேங்கில் கேர்ள்ஸே இல்லை, which is the truth, right? பாய்ஸ் கேங் தான். and we cracked up over it all in good humor.
But Prashanth Pati theriyulla, he got so offended. He started screaming at me in front of everyone. Ellarum munadiyo. And aggressively started coming towards me. So Mukesh tried to stop him. He hit him. So embarrassing. He just hit him. Mukesh react kuda pannala. Such a sensible guy. But I just kept telling myself, it's okay Radhika, onnume avla, vittu poi thoongna, everything will be okay na. But the worst was yet to come. Kaala return varumbodhe பயங்கர சண்டை கத்திட்டே வந்தா. வீட்டுக்கு வந்த உடனே I told him, I am so sick of your small minded bullshit, just leave me alone, I just want to sleep. He didn't let me. Vidana sonappo he manhandled me. So I told him, don't touch me. Clearly told him, don't touch me again. That bastard. He forced himself on me. I knew he was an asshole. But if கேவலமா இருக்குமாங்கன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வின் பண்ண முடியலன்னா just let go man. Be graceful about it. Forcing yourself on a woman to subjugate her just because you can't stand yourself is the lowest form of being a man. Humbly, Rani. You're like scum, like yacha adukku kelenda ni. Enna sonna nethu? Daddy ya? Let me show you who's daddy athana sonna nethu. Physical dominate pannittu neetha jeechittu madriya. You thought I was going to let you fuck me over and I'll take it? You must have thrown bitch. தப்பு பண்ணிட்டேன் பிரசாந்த், தப்பு பண்ணிட்டேன். இதுவும் இது முடியல. டாடியா நீ உன்னை முடிக்கிறேன்டா. I'm gonna make you your favorite blueberry cake with lots of cherries, just like you like it. And I'm gonna add a special ingredient, a little twist to the flavor, just for tonight's celebrations. Final fucking question. What do you think is the best solution? Look what you made me do, sweetheart. தெரியுங்க, என்ன ஒரு பொறுக்கி மாதிரி தான் பார்க்குறீங்கன்னு. அதான் பொய் சொல்லி ஊரே ஏமாத்திட்டாலே. அதுக்கு ஒரு திறமை வேணுங்க. ஏன்னா அவன் சொல்கிற பொய்லாம் உண்மையை சுற்றி உண்மையை கலந்தே இருக்குமே தவிர உண்மை இருக்காது. பொய்யை விட மோசமாக இருக்கும். அது அவள் வேற லெவலுங்க அவள். ஏன்னா எனக்கு பொய் சொல்ல தெரியாது. என் வீடியோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். ஆனால் என்னை நீங்கள் நம்புவீங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கைங்க. ஸோ நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேளுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. பார்ட்டி 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 அடியாது, பிராத்தல் டே. இதுதான் வாரம் வாரம் பார்ட்டி பார்ட்டின்னு போயிட்டு இருக்கியா? ஊரை சுற்றிட்டு இருக்கேன், கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்கல்ல. நீங்களா போய் தனியாக பேசிப்பீங்க, இப்படியே கூத்தடிப்பீங்க. இந்த கண்ட்ராவையெல்லாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும். இதெல்லாம் வேண்டாம்னு தானே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஓரமாக எனக்கு சரக்கு அடிச்சுட்டு இருந்தோம். அதே செய்ய விட்டீங்களா? இல்லையே. கெடுக்கிறதுனே வருது. யார் அந்த நாய்? முகேஷ். பெரிய ஏக்கான்னு நினைப்பு, பெரிய ரேப்பர் நினைப்பு. ஏய், உன் ஐடி கேங்கில் என்ன ஒரே பசங்களாம் வந்திருக்கீங்க, பொண்ணுங்களாம் இல்லையா?
அது இவோ ராதிகா. ஐடியில் பொண்ணுங்களா இருக்காங்க, ஆனால் பிரசாந்தோட கேங்கில் தான் ஒன்லி பாய்ஸ். சாசேஜ் பார்ட்டிஸ், நோ கேர்ள்ஸ். காண்டாவுமா ஆகாதான்? எல்லாம் சிரிக்குதுங்க. ஏய் ரீசெண்டாக பேசிட்டு ஒரு சத்தம் தாங்க போட்டேன், எல்லாம் அடங்கிட்டானுங்க. மறுபடியும் வருது யாரு? நம்ம ஏக்கோன் நாய். ராதிகா எனி ப்ராப்ளம்? வச்சா ஒன்று மூஞ்சில முகர பேந்துருச்சுல, ஓடுது நாய். கவு 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 கவு. ஆமாங்க, என் கேங்கில் வெறும் பாய்ஸ் தான். அது என்ன தப்பு? இட்ஸ் வெரி நார்மல். ஆனால் இப்போ ஃபுல்லாக பாய்ஸோடைய தான் சுற்றுறது. கேட்டால் ஐ கெட் அலாங் ஒன்லி வித் பாய்ஸ்ன்னு மயிறு. என்னையே கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு. எப்படி முழிப்பாவும் மூஞ்சில்? நான் கேட்டேனா அந்த பார்ட்டிக்கு நான் வரணும், நான் கேட்டேனா? நீங்களே கூப்பிடுவீங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவீங்க. கேட்டால் நான் கேவலமாக பிஹேவ் பண்ணுறதாம்மா. கேவலம் இல்லை, எதுக்கு கேவலம்? இல்லை எது கேவலம்? ஸ்ட்ரைட்டாக கேட்டாங்க, போயிட்டே இருக்கா. சொல்லுடின்னு ஒரு சத்தம் போட்டேன். ஐம் டயர்ட் ஆஃப் யூர் கவுபாய் நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டான். கவுபாய் நான் எப்படி தூங்க போனா விட்டுருவானா? முடியல, அப்படியே கையை பிடிச்சேன். நில்றி சொல்லிட்டு போடின்னு சத்தம் தாங்க போட்டேன். டோன்ட் டச் மீ பிரசாந்த், யூ மேக்கிங் மீ சிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பார்ட்டியில் கண்ட நாயெல்லாம் அவன் இடுப்புலையும் அங்கங்கே இடத்துலையும் தொட்டு ஸ்விம்மிங் பூலில் தூக்கி போடும் போது அதெல்லாம் பரவாயில்லையா? புருஷன் நான் தொட்டா சிக்கான். நான் காட்டு டேடி எது சிக்கன்னு. முடியலைங்க, போதுன்னு முடிவு பண்ணிட்டு போகும்போது தான் தண்ணி வேற கொஞ்சம் போட்டிருந்தோன்னா அதான் கொஞ்சம் தலையில் ஏறிச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, கொஞ்சம் அப்படி லைட்டாக பிடிச்சி பவர் காமிச்சேன். எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு கலாட்டா மாதிரி தானே. அவள் கேரக்டர் பற்றி அவகிட்டே தப்பாக சொன்னேன்னா ஒத்துப்பாலான்னு மறுபடியும் போய் ஊரை ஏமாத்துறது. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்புகிறாங்க ஏதோ நான் தான் அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்ட மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயமாக பார்த்தா என் லைஃப் தாங்க ஸ்பாயில் ஆகிடுச்சு. என் லைஃபு, ஃப்யூச்சரு எல்லாமே. இதில் காமெடி என்னன்னா, என் லைஃப்பை சீரச்சது பத்தாதுன்னு என் கதையே மொத்தமாக முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன் ஷீஸ் ட்ரைங் டு கில் மீ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, கவுன்சிலர் சொன்ன மாதிரி இன்னொருத்தரோட டேப்பை பார்க்கக்கூடாது தான், சீட் பண்ணணும்லாம் எனக்கு ஐடியாவே இல்லைங்க. அந்த மாதிரி பிளானே இல்லை. ஆனால் நம்ம தான் 5th கிளாஸ்லேயே கேமரா பூந்து விளாடிருக்கோம்ல, நம்மக்கிட்டேவா? அதான் அந்த பார்ட்டிக்கு அப்புறம் இவ ஏதாவது விவகாரமாக யோசிப்பான்னு எங்கேயோ தோணுச்சுங்க. அதான் எடுத்து பார்த்தேன், என்னையும் மீறி எடுத்து பார்த்தேன். எப்படி கரெக்டாக மாட்டினாலா? மொத்த பிளானையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் லேட்டராக போட்டு பார்த்து ரசிக்கிறது கொஞ்சம் பிடிச்சிடும். இது வேற என்னது? What do you think is the best solution? சொல்யூஷன் தானே நான் காட்டுறேன். என் சொல்யூஷனை நம்ம ஸ்டைலே வேறம்மா. என்னையா க்ளோஸ் பண்ணுற? வரண்டி வரேன். இவ்வளோ நாள் பொறுமையாக எங்கள் கதையை கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தீங்க டேப்பா. இன்னும் சில நிமிடங்களில் நடக்க போக இருக்கும் எங்கள் 5வது ஆனிவர்சரி டின்னர் மட்டும் எதுக்கு மிஸ் பண்ணணும்? பிக் பாஸ் பார்க்குற கூட்டம் தானே,
கிளைமேக்ஸ் இல்லைன்னா எப்படி? ட்விஸ்ட்டே அங்கே தானே. வாங்க கண்டு கழியுங்கள். ஹாய் ஹாய் சொல்ல. வெல்கம் பேக். இப்போ எதுக்கு இது? சும்மா நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இது மட்டும் இல்லைண்ணா எப்படி? டு யூ ஹாவ் அ ப்ராப்ளம்? அப்போ ஹாய் சொல்லுமா. வெயிட் பண்ணுறாங்க பாரு. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கா? ஏன் இப்படி பண்ணுற? நான் பண்ணுறேன்னா நீ தான் எல்லாத்தையும் பண்ணுறியே நல்லா. நான் என்ன பண்ணேன்? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்தது தப்பா? நல்லா சந்தோஷமா அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜாலியாக இருக்கலாம்னு ஆசைப்பட்டது தப்பா? சந்தோஷமாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதில் எதுவும் தப்பு இல்லை. ஆனால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்ன பார்த்தியா, அங்கே தான் பிரச்சனை. உன் ஜாலியை பற்றி தான் தெரியுமே ஊருக்கே. ஜாலினா என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லை. ஏன் நாங்கள் கூட தான் ஜாலி பண்ணுறோம். ஆனால் உன்னோட ஜாலி டைப் இப்படி இருக்கும்னு சாரிம்மா, சத்தியமாக எனக்கு வராது. What do you mean by உன்னோட ஜாலி டைப்? அதான் பார்த்தனே, நீ போய் வழிய வேண்டியது, இடம் கொடுக்க வேண்டியது, அப்புறம் அவன் இப்படி பார்த்தான் இவன் இப்படி பண்ணான்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியது. பிரசாந்த், இட்ஸ் கால்ட் சோஷியலைசிங். தெரியலனா கீழே. சோஷியலைசிங் எங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி இன்டீசெண்டாக ஃப்ளர்ட் பண்ணுறது, சீப்பாக நைஸ் ஆஸ்ன்னு கமெண்ட் அடிக்கிறது. ராதிகா, யூ ஆர் மேரிட் உமன், ஒரு ரெஸ்பெக்ட் வேணாம். இப்படியா? பிரசாந்த், லூஸ் மாதிரி பேசாத. இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ம்லெஸ் ஃப்ளர்ட்டிங். எங்க இண்டஸ்ட்ரியில ஹார்ம்லெஸ்ஸா? எதிரி ஹார்ம்லெஸ்? ஒருத்தன் என்னன்னா இஸ் யுவர் ஹஸ்பண்ட் இன் டவுன் திஸ் வீக்கெண்ட் கேட்குறான். இன்னொரு நாய் யூ கேன் ஸ்டே ஓவர் இட் பி ஃபன்னு. இதான் உங்க ஹார்ம்லெஸ்ஸா? உனக்கு மட்டும் ஏன்? அப்போ ஹூம் பிஹேவியர்ல தானே பிரச்சனை. ஏன் பிஹேவியர்ல ப்ராப்ளம்? நீ தான் ராங் சிக்னல்ஸ் கொடுக்குறன்ற. They are reading my signals wrong. There's a difference. Oh, so are you telling me they are all reading it wrong? Are you fucking serious? Not everyone, okay? சில பேர் மட்டும் because they fucked up in here. அது ஏன் பிரச்சனையே இல்லை. உனக்கு சொன்னா புரியாது. ஆமா, எனக்கு புரியாது தான். கௌபாய் தான் நான். அப்புறம் தேடி ஏன் கூட வந்த? ஒழுங்கா இருந்திருப்பேன் அம்மா அப்பாவோட சந்தோஷமா. As if I kidnapped you and brought you here. நீ தான் அண்ணநகர் private space you and me ஆசைப்பட்ட. ஹலோ, நானா? நீ தான் தனியா வீடு எடுக்கலாம், அண்ணநகர் போனா ஸ்டுடியோ பக்கம். I never said that. You said you wanted to move because you wanted this change. You've always lived at home, which I never got to. உங்க வீட்ல அம்மா அப்பாவோட ஸ்டே பண்றது would have been the best thing. But ஒரு நிமிஷம், let me get this straight. நீ தான் அண்ணநகர் போனா ஸ்டுடியோ பக்கமா இருக்கும்னு சொன்ன இல்லையா? No. I only said yes because I thought you wanted to move. எனக்கு ஸ்டுடியோ பக்கத்துல இருக்கும் works for me, but this was your idea. நான் போகணும்னு சொல்லவே இல்லை. அப்போ அம்மா அப்பா கிட்ட பேசும்போது நீ எதுவுமே சொல்லலையே? We got this whole thing confused, Prashanth. என்ன? பாக் ஹோட்டல் பிரஞ்ச் ஞாபகம் வந்துருச்சு. Park, Nungambakkam, Sunday brunch. First year of dating, le? ஆமா. Oh my god, we were so high on red wine that day. பிரச்சனை வேற ஆச்சுல? Yeah, they refused to serve us more wine. But நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோமா? நல்லா பண்ணோம்.
அவன் கிளாஸில் ஒயின் ஊற்றிட்டு கிளம்பும் போது அவன் பாட்டிலை பிடிச்சிட்டு நீ விடவே இல்லை. ஓ யா. அப்புறம் அந்த மேனேஜர் வந்து சொன்னாங்க இதுக்கு மேலே ஆல்கஹால் சர்வ் பண்ண முடியாதுன்னு. யா, நீ ஏன் வேற கேட்டு சண்டை போட்ட ஞாபகம் இருக்கா? கேட்டதுக்கு he said ஆப்போசிட் டேபிள்ல ஃபாரினர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு. நம்ம ரொம்ப கலாட்டா பண்றோன்னு. அதுக்கு அவங்க டேபிளுக்கு போய் you know what you shouted? Go back to your own countryன்னு கத்திட்டு வந்தேன். செம்ம பிரச்சனை ஆச்சு இல்ல? அவங்க ஃபாரினர்ஸே இல்ல, they were northeast people. Oh yeah, oh shit. That was so racist. அவங்க கையில கிடைக்கிற நூடுல்ஸ்லாம் தூக்கி போட்டாங்க, மறந்துடாத. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல. Yep, we had the best time. Somewhere I think நான் தான் கொஞ்சம் selfish ஆயிட்டேன். இல்லை, I think I become intolerant. I stopped understanding you, Radhika. நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கலாம். But I became very stubborn. It was all about me. இல்லை, I think I became insecure. ஏதோ உனக்கு என் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சோன்னு, உன் லெவலுக்கு நான் இல்லையோன்னு. சே, அப்படியெல்லாம் எப்பவுமே இல்லை. பட் இஃப் யூ ஃபெல்ட் தட் வே, அது ஏன் தப்பு தான். ஐ ஷுட் ஹவ் பீன் மோர் சென்சிட்டிவ். பிகாஸ் பிரசாந்த், ஐ ஹவ் ஆல்வேஸ் லவ்ட் யூ. நிஜமாவா? எஸ் பிரசாந்த், அதில் எந்த மாற்றமும் இல்லை. I love you, Radhika. Let's not give up. Yeah, we deserve another chance. Let's actually celebrate it. I made you your favorite cake. Good. You know what? I was planning to poison the cake and kill you. Avlo kovam, but idanaala cake spoil pannanona polichiponu vitte. Adi pavi. Lots of cherries, just like you like it. Prashanth, enna avasram? Take it easy. Oh shit, Prashanth! Hold on, let me get you some water. Yo, sorry sir. என்ன உலக சார்? தெரியல சார். புருஷன் போராடி போகிறேன். ஒன்றும் புரியல சார். என்னையா உலக சூசைட் நோட் எதாவது சார்? சூசைட் நோட்டு மைக்ரேட் ஏதாச்சும் கிடச்சிதா? சரி இல்லை சரி, பாடி ஷாக் அடிச்சு என்னையா சார்? சார் அது கேமரா தான் இருக்கு சார். ஆமாம் சார், கேமரா தான் சார். இதுக்கு ஏதாவது ஷூட் பண்ணுங்க. இதுல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சா? சார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு சார். இந்த பொண்ணை பாடியை போஸ்ட் பண்ணி வச்சு. ஓகே சார். அந்த பொண்ணோட வீட்டுக்கு போங்க. சொல்லிடுங்க சார். அப்புறம் இந்த பையனை ஜீப்ல ஏற்றியா நம்ம சொல்லிட்டு இருக்குது.
ஹாய், இதாங்க ராதிகா. பேசிக்லி என் பொண்டாட்டி. 3 மாதம் தாங்க ஆகுது கல்யாணம் ஆகி. காலையில் 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்களேன். ஏதோ சாவாசனமா என்ன சாவடிக்காமல் இருந்தால் சரி. பாருங்கள், சாத்விகமான ராதிகா. Drop it. ஏய், என்ன பண்ணுற? Okay, you do it, making so much fun of me. You try. இதெல்லாம் அசால்ட் மேட்டர். Okay. இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டி பண்ணு பார்க்கலாம். இப்போ பண்ணிட்டேன்னா என்ன சொல்கிறேன்? You'll be my hero. I'll say that on camera. Ladies and gentlemen, pro yoga instructor Prashanth for you, showing me how it's done. ரெக்கார்ட் பண்ணாத. Oh wow, this is super inspiring. Ladies and gentlemen, that's my hero, Prashanth. ரெக்கார்ட் பண்ணாதயா.